Assalamualaikum friends. இன்றைக்கி நான் உங்களுக்கு வில்லேஜ் ஸ்டைலில் ஃபிஷ் கறி எப்படி குக் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். சட்டப்படி ஸ்பைசியான கறி உண்டு, வாங்க நாங்கள் இதை செய்வோம். ஆனால் ஒரு விஷயம், அதுக்கு முந்தி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு பார்க்கலும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ் கறி எப்படி செய்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோவுக்கு போவோம். இப்போ இன்றைக்கி நான் ஒரு டொமாட்டோவும் ஒரு பிக் ஆனியனும் அதே மாதிரி ஒரு க்ரீன் சில்லியை ரெண்டுக்காக கட் பண்ணியும் 2-3 கார்லிக்கும் வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு பேன் ஒன்று வச்சு அதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டுக்கு ஆயில் போட்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கொள்வோம். போட்டு இது கொஞ்சம் வதக்கிக்கொள்ளணும். நாங்கள் கேஸ் ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. என்ன சொன்னால் நல்லா ஹையாக வச்சிங்கன்னா இது எல்லாமே அடி பிடிச்சிட பார்க்கும். ஸோ நாங்கள் இப்போ வதக்கிக்கொள்வோம். இது நான் வில்லேஜ் ஸ்டைலுக்கு தான் குக் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்கு இப்போ கிரைண்ட் பண்ணி வச்ச ரெட் சில்லி ஒரு 3-4 அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், டர்மரிக் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் பெப்ரிக்காவாலும் ஓகே, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அடி பிடிச்சிடாமல் கவனமாக மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் பிளெண்டர் கப்புக்கு ஒரு சின்ன துண்டு ஜிஞ்சரும் 2 கார்லிக்கும் ஃபஸ்ட்டில் போட்டுக்கொள்கிறேன். போட்டுக்கொண்டு இந்த மிக்சரையும் அதிலே போட்டுக்கொள்கிறேன். அதிலே போட்டு எல்லா மிக்சரையும் போட்டுக்கோங்க. அதில் க்ளீனாக கவனமாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு இதை கிரைண்ட் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்ளணும். இப்போ நான் ஒரு கடாயை வச்சு அதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள கடுகு கொஞ்சமும் வெந்தயம் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். போட்டு அதை கொஞ்சம் நல்லா ஹீட்டாக கடைஞ்சி விட்டுக்கொள்ளணும். அதோட நான் ஜிஞ்சர் கார்லிக் நல்லா இடித்து வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு போட்டுக்கணும். நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கொள்ளணும். அதோடு இன்றைக்கி நான் கறி லீவ்ஸ், ரம்பர், கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நயமாக எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கொள்ளணும். போட்டு நல்லா இதை திருப்பியும் வதக்கிக்கொள்ளணும். நல்லா இதில் பச்சை வாடை நல்லா போகணும். பூங்காட்டியுமே நல்லா கொஞ்சம் இதை பிரட்டி வதக்கிக்கொள்ளணும். நல்ல ஸ்மெல் ஒன்றும் வரும். இந்த டைமுக்கு கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு வதங்க கொள்ள, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டு வதங்க போகல நல்ல ஸ்மெல் ஒன்றும் வரும். கேஸை இன்னமும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் ஆக்கிடவானம். இப்போ நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சோமே அந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் போட்டுக்கோங்க. வில்லேஜ்லண்டா இதை வந்து அம்மிக்கல்லில் தான் கிரைண்ட் பண்ணுவாங்க. எனக்கு அம்மிக்கல் ஒன்று இல்லை. நான் வந்து ஐசுட்டி பிளெண்டர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். ஸோ எதுவும் ஓகே தான். இப்போ அதையும் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கொள்ளணும். அடி பிடிச்சாமல் வதக்கிக்கோங்க. அதில் தான் விஷயமே இருக்குது. அவசரமாக செய்யலாம். இந்த கறி வந்து நல்லா பொறுமையாக தான் செய்யணும். அப்போ தான் ஃபிஷ் சட்டப்படி டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி இந்த சிஸ்டத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு பிறகு மற்ற எந்த சிஸ்டத்துலேயுமே செய்ய மாட்டீங்க. அந்த அளவுக்கு உப்பு புளியாக காரமாக டேஸ்டியாக வரும். இப்போ இதுக்கு நான் அந்த கிரைண்டரை வாஷ் பண்ணி வாட்டர் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வாட்டரை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா அதில் நிறைய இருந்துச்சு. அதை வாட்டரை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு 1/2 கப் வாட்டர் மட்டுக்கு இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கொரக்காய் போட்டுக்கொள்கிறேன். அதோட போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் குக்காவை காட்டி ஒரு 2 மினிட்ஸ் மட்டுக்கு லிட்டால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்வோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தா இது நல்லா குக்காக வைக்கும்.
சட்டப்படியாக குக் ஆகிக்குது. இப்போ இந்த டைமில் நான் ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையுமே இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ஓகே தான். சின்ன மீனும் பரவாயில்ல, நல்ல டேஸ்ட்டாக தான் நிற்கும். ஸோ இதுக்கு எல்லா ஃபிஷ் துண்டையும் இதில் வச்சு பொறுமையாக வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இதை லைட்டாக நாங்கள் பிரட்டிட்டுடணும். இப்போதே இதை மிக்ஸ் பண்ணிடணும். லேட்டாகவே மிச்சம் மிக்ஸ் பண்ணினா எல்லாம் கடைப்பட்டுடும். ஸோ அதனால் இப்படி நாங்கள் லைட்டாக அந்த மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ திரும்ப நாங்கள் லிட்டால் க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணி ஒரு 1 or 2 minutes வச்சா போதும். இந்த நல்லா குக் ஆகிக்கு பார்த்தீங்களா, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது லைட்டாக கொஞ்சம் பிரட்டி கொள்வோம். மிச்சம் பிரட்டிடாமல், பிரட்ட தேவையும் இல்லை, பட் நான் கொஞ்சம் பிரட்டி கொண்டேன். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். இந்த ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. சட்டப்படி உப்பு புளியான ஸ்பைசியான கறி உண்டு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஸ்டைலில் குக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. கொஞ்சம் அந்த ஆனியன் எல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுக்கிற வேலை மட்டும் தெரியுது, வேறு பெரிய எந்த வேலையும் இல்லை. பட் நல்ல டேஸ்டி ஆகிக்கும். ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன். என் ஃபிஷ் கறி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுத்தாங்க. எனக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் மிச்சம் தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னும் பார்க்குறவங்க எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் a nice day.